ஸோ வணக்கம் விவசாயிகள் நீங்கள் பார்த்து கொண்டு போய் டிஜி தமிழ் டேமேஜ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போக்கிமான் யூனைட்டில் ஒரு சிசாரை வச்சு ஒரு பேட்டில் தான் பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் நான் MVP அடிப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, இப்போ நான் கிரேட் கிளாஸ் 4ல் இருக்கேன். கிரேட் கிளாஸ் 3க்கு வந்துடும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டில், ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பிளேயரு. சரி ஓகே, ஆனால் கிரேட் கிளாஸ் 5க்குள்ள நுழைஞ்ச ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து செம்ம பவராக இருந்தது. நாங்கள் தோற்றே போயிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தா எந்த ஆப்போனன்ட்டும் பவராக இருக்காங்க. நான் டாக்டர் வச்சுருக்கிறது தான் தெரிஞ்சிச்சு போனேன். ஆனால் இப்போ சிசாரை வச்சுருக்க மாதிரி சிசார் தான் அந்த பவர் கேமை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் தான் பவர். நான் கேமை பொறுத்த வரைக்கும் பீக்காச்சு தான் பவர். ஆனால் கேமில் நீங்கள் வந்து டார்க் கிட்ட மோதவே இருக்கு. அவ்வளோதான், ஒரு கேம் ஒரு வாட்டாட்டிங்கன்னா அதை அப்படியே வச்சு முன்னேற்று குறைச்சிட்டு அதுக்கடுத்து பட்டு அடித்து டிஃபீட் பண்ணிடும். ஸோ இவன் வந்து ஒரு நிமிஷம் ஆகும் உள்ளே போகவே. சரி வாங்க, நம்ம கீழே உள்ளே போய் நல்லா இருக்கும் வச்சுக்கோ. அதுக்கு தானே வாங்க, எதுக்கு போவாங்க வாழ்க்கையா மிஷின் ஸ்பீட் ஸ்டேருக்கு வச்சு 2 பேரும் பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். எனக்கு இப்போ நியூ ஈவெண்ட்டில் தான் பால்கியா வந்திருக்கு. இந்த பால்கியா வாங்கிடணும். அதுக்கப்புறம் ஜெம்ஸில் வாங்கு. சரி ஜெம்மு பார்த்தா ஜெம்முக்கு ரியல் காசு கேட்பாங்க. ஸோ ரெடி கொடுத்துட்டேன். ஓகே சரி ஓகே, ரெடி கொடுத்தாச்சு. வாங்க பேட்டில் உள்ள போகலாம். நம்ம தான் இங்கே பெரிய பிளேயரு தெரியுமா. சிசாரை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, சிசாரை சூஸ் பண்ணி இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்மாக கொடுத்தது சிசாரை வச்சு தான் பேட்டில். அப்போ நான் சிசாரை வச்சு தான் கன்ஃபார்மே கொடுப்பேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பில்லை கிளிக் பண்ணி ஆன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வேண்டிய நோட்டிஃபிகேஷன் உடனே நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ணாது. ஸோ சப்ஸ்கிரைபில் ஒரு பஞ்சை விட்டுருங்க. சரி ஓகே, பார்த்தீங்களா சிசாரோட கையை? என்னடா அது ரியல் லைஃப்பில் தூணாக இருக்கும், ஆனால் போக்கிமான் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். யாரா தானே இல்லையா தெரியாது. ஏதோ வந்து சிசர்னு தான் தெரியும். சிசாருங்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது சிசர்னு படித்தேன். எதுக்கடா சிசர்லாம் கொண்டு வருவீங்க, என்னடா இது பேர் கத்திரிக்கோளாலாம் பேராக இருக்கிறீங்க. 295 இன்னொருத்தன் 295. ஓகே ஓகே, இன்னொருத்தனை 295 இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகே, நம்ம தான் இங்கே பிளேயரு. ஸோ வாங்க பேங்க் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கலப்பணி வராங்க. ஆனால் இது வந்து வால் பார்க்கக்கூடிய போக்கிமான். இப்போ சைத்தராக இருக்குது. இதுக்கடுத்து வந்து சிசாரை வாழ்வாங்க. சைத்தரை கொண்டு போய் அடிப்போம் எல்லா போக்கிமானையும். ஸோ ஃபஸ்ட்டாக அடிக்கணும். ஓட்டு ஃபியூரி கட்டர் வச்சு 2 பாயிண்ட் எடுக்கிறோம். நான் ஆக்சுவலாக பாட்டம் பார்த்து தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பாட்டம் பார்த்துல இருக்கிற போக்கிமான்ஸ் அடிப்பேன். நிறைய பாயிண்ட்ஸ் அடிப்பேன். ஏதோ 4 பாயிண்ட் கிடைக்கிற போக்கிமான்லாம் இருக்கும். ஆனால் வெளியே 5 பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி போக்கிமான் இருக்குது. ஆனால் அது ஒரு 3 தான் இருக்கும். இங்கே நிறையா இருக்கும். இந்த மாதிரி 2 பாயிண்ட்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரி சில போக்கிமான்லாம் நடுவில் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நடுவில் வந்துட்டேன். 8 பாயிண்ட் கிடச்சிட்டு ஒரு பாயிண்ட் கேட்டேன். அதை அடிச்சு காலி பண்ணுறதுக்குள்ள என் உயிர் போயிடும் போல. சரி சரி ஓகே, ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள்லாம் அடிச்சு போட்டு போயிட்டு தான் பண்ணது. 10 மினிட்ஸ் வந்து ஒரு பேட்டில் நான் 10 அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா நான் வந்து பெரிய பிளேயர். சரி இப்போ 12 பாயிண்ட்டே கிடச்சிச்சு. ஒரு ஃபிலிம் கட்டுறது. ஓ அது என்னையே தரலையா, நான் வாங்கி கொடுத்தேன். சைத்தர் ராஜ் வந்து இன்னும் பூச்சி கிடையாது, ஈலாம் கிடையாது. இது சிசாரை வால் ஆகிட்டாங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்னால் அவங்களுக்கு நான் 10 வால் வாங்குவேன். ஓகே, நம்மகிட்ட ஒரு 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு பிளேட் போச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு 45 கிலோ எடுத்துடும். 2 ஆகிடுச்சு. 25 பாயிண்ட் வந்துடுச்சு. 30 பாயிண்ட் கிடச்சிடும். சரி ஓகே, வீடியோ பார்க்குறீங்களா சார், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஆள் போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறோம் பார்த்தீங்களா. என் போக்கிமான் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்த்தீங்களா. போக்கிமான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேட்டிங் பண்ணுங்க, நிறைய அதிகம் வாங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, மறைச்சி போடு. ஏன்டா என்ன பண்ணுறீங்க?
வாங்கடா 2 பேர் வந்துட்டிங்களா? ஆனால் பாருங்களேன், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ வேகம் வந்து 30 பாயிண்ட்டை சேர்த்து வச்சு வச்சுக்கோங்க. 129 எனக்கு கோபமாக அப்படின்னா எல்லாரும் போட்டு குத்திட்டு இருக்கோம். இப்படி போலாம் வீட்டுக்கு அப்படின்னு போட்டு அவன் வெட்டிட்டான். முன்னாடி வச்சுருந்தா டேய் ஐநூறு சீனியர் ஓடிப்போ அடிக்கலாம் தான் பார்த்தேன். எதுக்கு அடிச்சுட்டு அடிக்கும் அடி 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 வாங்கலாம் ஒரே அடிச்சுட்டு இருக்கலாம். ஏய் சீக்கிரம் இல்லைடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? எவனுக்கு கேட்டான் உங்கள்கிட்ட சீக்கிரமா இது வச்சு. ஏய் நான் சிங்கம்டா, இல்லைடா சுகர் வச்சுக்கணும் சிங்கமாக மாட்டேன் கையெல்லாம் ஜெயிச்சு. இதை பாருங்க, பண்ணிங்கன்னா கூட்டமாக வரும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படிங்க கேட்கலாம். ஆனால் பாருங்க இது அடி 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 அடி. இந்த வீடியோவில் நான் ஒரு தடவை சாவலான்னு கூட தெரியாது. இது செட்டுன்னா கூட நான் திரும்ப ரிலீஸ் பண்ணாலும் எந்த ஆர்டிக்கல் ஆனால் ஒரு தடவை செட்டான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலேயே. பட் நான் வந்து வீட்டுக்கு வர்றேன் வாடா வீட்டு துணி கழிக்கும் அவ்வளோதான் நிறைய போச்சு. ஏன்டா இப்போ நீங்கள் அடி ஓடி போகணும். 17 பாயிண்ட்ஸ் போட்டால் இந்த கேம்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். சரி ஓகே ஒரு டாப் பார்த்துக்கு போகலாம். டாப் பார்த்துலன்னா எல்லோரும் எதுவும் சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் நம்ம எதுக்கு டாப் பார்த்து போகலாம்? நம்மளுக்கு நீங்கள் ஒரு பவர் சொல்லுவாங்க. அதுக்குள்ள அவங்க மேலே அதை அடிச்சுட்டாங்க. அப்போ தான் நான் அடிக்க இருக்கேன். ஓடிப்போனா இவங்களுக்கு அடித்த ஆம்பிஷன் வந்து மச்சாச்சு. இடம் வார்த்தையோட அடி வாழ்வானா என்ன அடி நினைக்கிறேன். ஏய் ஜராடா போனா அடி அதான் அடி வாங்க இதுதான் என்கிட்ட என்ன பகச்சு ஓடி நம்மலாம் நம்ம அதுதான் அட்டாக் பண்ணியிருக்கோம். பாட்டியாக்கிட்ட அடிக்கலாம் தான் பார்த்தேன். ஆகம் போச்சு. ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இருக்கிற பாயிண்ட்டை போடலாம். அடிக்கும் படம் பண்ணி அதுக்கெலாம் அவன் அடிச்சுட்டாங்க. அடிச்சுடலாம் பார்த்தேன். சரியான ஓடி அதை அங்கே ஓடிடுச்சு. அப்படி போட போட்டு 35 ஆகிடுச்சு. 35 வச்சு போடுவோம். சிசா சிசா தான் எங்கள் ப்ரோ பிளேயரு. சரி ஓகே ஜம்ப் பேக் வச்சு போவோம். இந்த பக்கம் அடிப்போம். அதை போட்டு நம்மளுக்குன்னு ஒரு பலி அடியை பார்த்து சுற்றிடுவாங்க. அடி குட்டி இந்த குத்தெல்லாம் வாங்கணும். வந்து சும்மா குத்தாக்கிட்டாரு. 20 பாயிண்ட் கொண்டு போடுவானா அடி அடின்னு அடிக்கும் ஆகும். இதுதான் 20 பாயிண்ட்ல சின்ன பையனும் ஒரு பாயிண்ட்ல செகண்ட் தொடங்க மாட்டேன். அது எமர்ஜென்சி ஓகே அடிச்சு போடுறேன். அவ்வளோதான் 20 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸோட மேலே வந்து இப்போ வந்து ஒரு லெஜெண்டரி போட்டு நான் தான் நினைக்கிறேன். ஸ்பான் போகுது 20 பாயிண்ட்ஸோட. ஆனால் ஓடுறா சரி ஒரே திரும்ப ரீச் ஆகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. பாட்டம் பாட்டில் வந்து அது நான் அடிச்சிடுவேன். வெயிட் அண்ட் வாட்ச் அடிச்சு காமி பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது மட்டும் பண்ணுவேன். இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஆனால் நான் தோக்கடிச்சிட்டேன்னா நீங்கள் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சரி ஓகே வாங்க இப்போ பாட்டம் பாட்டில் இருக்கிற இந்த பக்கமாக போய் வெட்டிப்போம். நம்மளுக்கு ஊருக்குள்ளே இருக்கிற பக்கம் அடிச்சு தான் பழக்கம். மச்சான் வாங்க வைக்கியா நீ நான் வாங்கி பிளட் பஞ்சேன். ஸோ நீங்கள் இந்த அந்த பஞ்சு யூஸ் பண்ணுறா. சரி ஒரு பஞ்சு அது என்ன பஞ்சுன்னா மறந்துச்சு. போடா வீட்டுக்கு மச்சான் போய் காலி பண்ணிட்டேன். சொல்கிறாங்க இந்த அடி அடிக்கிறேன். ஓடி வீட்டுக்கு ஓடும். அவ்வளோதான் இப்போ இவனை இந்த போட்டு நீங்கள் அடிச்சுட்டு இருக்காங்க. காலிப்பட்ட பில்லு பண்ணிச்சு பார்த்துங்க. அவங்க அடிக்க விட்டு நான் வந்து நடுவில் கொஞ்சம் போட்டுருக்கேன். பட்டுன்னு அடிச்சிட்டாரு. ஓகே இப்போ நான் வந்து 31 பாயிண்ட்ஸ் இருக்குது. 9 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் 40 ஆகிடும். அடி வாங்குறதுக்கு ஒரு ரெடியாக பண்ணிடுறேன். நீங்கள் அடி வாங்க தயாரா அப்படிங்கிற மாதிரி 32 பாயிண்ட்ஸ் போன ஸ்கோர் பண்ணி போடுறேன். எப்படி எங்கே இருந்து பார்த்தியா 3 கோல் தான் டெஸ்ட் ஆகிடுது. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது.
இதுக்கடுத்து இது இருக்குது. இது டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு போட்டு எங்களால் விளையாட முடியும். யூனிட் மூவே போட்டேன், ஃபோன் வந்துச்சு, யூனிட் மூவ் போட்டேன். சரி ஓகே, படி காலி பண்ணா வீட்டு ஓட வீடு வந்துடா, வச்சு உடச்சுக்கோடா, வா படிச்சுருவேன் வீட்டில் அடிச்சு பல்லாம் உடச்சிருவோம். இப்போ அதே 20 பாயிண்ட் பாருவேன், அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள், நான் வாங்கிக்கோ. நாடி இல்லையா, அவன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் பாயிண்ட் என்னடா யாருக்கு வந்துடுறேன் எனக்கேவா, சரி ஓகே. ஸோ ஓகே வாங்க, ரொம்ப அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நீங்களே பயந்து போடுவீங்க அடித்தா. லாஸ்ட் 2 மினிட்ஸு இப்போ வந்து நடுவில் வந்து இந்த பெரிய க்ரௌடர் யூஸ் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். வாங்க அதை போய் அடிச்சுடுவோம். நம்ம க்ரௌடர் அடிக்கிறதுல வந்திருக்கோமே. நீ என்னப்பா பண்ணுற தம்பி, ஓடி போய் வீட்டுக்கு ஓடிப்படா, போடா வீட்டுக்கு. வந்துட்டான் போடா, ஓடி போய் திரும்ப கண்ணில் பட்டுறா. 2 செகண்ட் அவ்வளோதான். க்ரௌடான் சொன்ன மாதிரி க்ரௌடானே அதே மாதிரி வச்சுருவோமா, அவங்க அடிக்க வச்சு லாஸ்ட்டாக புல்லட் பண்ணி வச்சுருவோம். ஐடியா சரி, ஒரே ஒரு மூவ் மட்டும் போடுவோம். நான் புல்லட் பண்ணி வச்சுருவேன், அடிக்க நான் புல்லட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். யூஸ் அப் பண்ணிட்டேன். ஐயோ நான் முடியல, முடிச்சிட்டேன். ஸோ 35 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு போய் சமாளிப்போம். ஓகே ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ போயிட்டு எந்த பக்கம் வந்து மாட்ட மாட்டேங்க. சும்மா 41 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஓகே கம்மா, நீங்கள் 46 பாயிண்ட் இருக்கு ஸ்கோர் பண்ணுங்க. ப்ளஸ் 92 ஓடி நம்ம தான் இங்கே கெட்டு பாஸு எல்லாம் நம்ம தான். லாஸ்ட் 1 மினிட் வீடியோ பண்ணுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆல் பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோ மறந்து போடுவாங்க. நீங்கள் மட்டும் சரி 14 பாயிண்ட்ஸ் பரவாயில்லையே. நம்ம இவ்வளோ நேரம் அடிக்கிறோம், சித்தார் தான் 21 பாயிண்ட் வந்துச்சு. ஓகே இங்கே ஒரு 5 பாயிண்ட் கையில் இருக்குது, இந்த கையில் எடுத்துக்கோம். சரி நம்ம கையில் எடுத்துகிட்டு இந்த 7 பாயிண்ட் அடிக்கலாம். மற்ற இந்த பக்கம் அது 10 மற்ற இவங்க இருக்கானுங்க. காலி பண்ணுறான் 35 பாயிண்ட் இன்றா காலி பண்ணுங்க. 42 பாயிண்ட்ஸ் போயிட்டு 27 செகண்ட் ஒரு போட்டு இந்தியா காயின் இருக்குது போட்டு 50 பாயிண்ட் ப்ளஸ் 100 போட போகிறேன். வாங்க நம்ம தான் கன்ஃபார்ம் MVP. எனக்கே நம்பிக்கை இருக்குது MVP அடிக்க போகிறேன். ப்ளஸ் 100 போட்டு நம்ம தான் இங்கே காப்பாடு. சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம தான் MVP. நம்ம MVP அடிச்சிட்டோம்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே நம்ம தான் MVP சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் 29 சப்ஸ்கிரைபர்ஸில் 30 சப்ஸ்கிரைபராக மாறணும். அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருவோம் பார்த்துக்கோங்க. சரி ஓகே கிரேட் கிளாஸ் 3க்கு வந்துட்டோம். ஓகே நம்மளுக்கு ரேங்கிங்கும் ஏறுது, பவரும் ஏறுது, நம்ம தான் இங்கே போக்கிமானும் ஏறுது, எல்லாமே நம்மளுக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே நம்ம அடப்பா இதுவும் ஏறுதுடாடி. நம்ம ட்ரெயினர் லெவலும் 13 ஆயிடுச்சு. சரி ஓகே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சொல்கிற நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஓகே எங்கள் பாருங்கள் ஃபேவரட் காமெடி தான் டார்க் ரை. ஸோ ஓகே இதை பாருங்கள். பாய் கைஸ், பாய்.